அண்ணாமலை இம்பார்ட்டன்ஸே கட்சியில குறைந்த மாதிரி தானே தெரியுது. அதாவது நீங்க கங்கை கொண்ட சோழபுரம், அதே போல தூத்துக்குடி அந்த நிகழ்வுகளுக்கு பிரதமர் வந்தபோது இருந்த மரியாதையை விட இப்ப கூடுதலா கிடைச்சதா நீங்க சொல்றீங்க. இங்க கோவை கொடிசியாவிலயோ, கோவை ஏர்போர்ட்லயோ. ஆனா அவர் கொடிசியா உள்ளேயே போல. ஆமா தானே? அந்த ப்ரோகிராமுக்கே அவர் உள்ள போய் உட்காரல. சொல்லுங்க, அவர் நீங்க சொல்லுங்க. 1 1/2 மணி நேரம் ஏர்போர்ட்ல தான் இருந்திருக்காரு திரு அண்ணாமலை. அவரை வந்து ரிசீவ் பண்றதுல பிரைம் மினிஸ்டர் ரிசீவ் பண்ணி அவருக்கு அந்த தட்டி கொடுத்தாருல திரு அண்ணாமலை அவர்களே, அந்த நிகழ்வோ அடுத்து அவரு சென்ட் ஆஃப் பண்ண வரைக்கும் அந்த நிகழ்வுல மட்டும் பங்கேற்று விட்டு சென்னை ரிட்டர்ன் ஆயிட்டாரு. இவ்வளவுதான் நடந்திருக்குது. மதேஷ், எல்லா டெக்னாலஜிஸும் எங்களுக்கும் தெரியும். ம். அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய வேலையை தான் எங்க இன்ஃபுளுன்ஸ், ஆல் இந்தியா இன்ஃபுளுன்ஸ், எல்லா இன்ஃபுளுன்ஸ் இல்ல இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருச்சுன்றனே. இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருச்சு. தெளிவா தூத்துக்குடி கங்கை கொண்ட சோழபுரத்தோட கூடிட்டு. ஆனா தெளிவா நாங்க பிஎம் அவுட்ட ரெப்ரசன்ட் பண்ண விஷயம் என்னன்னா 2.7 விழுக்காடு இருந்த பாஜக, நோட்டாவுக்கு கீழே ஆர்கேனர்ல போன பாஜக, இலகணை செஞ்சி, எச் ராஜா, பொன்னாறு, வானதி, இவங்க தமிழிசை எல்லாரும் தான் காரணம். யாரையும் ஒருத்தரை விட்டுட்டு சொல்லாண்டா எல்லாரும் நமக்கு வேண்டியவங்க தான். பொன்னாரெல்லாம் அண்ணாமலைக்கு அடுத்தபடி அந்த கட்சியை பெரிய அளவில் வளர்த்தவர் தான். ஸோ இவங்க எல்லாரும் தான் காரணம். அந்த சூழ்நிலையில அவர் 20 சீட்டோட முடிச்சாரு. இப்போ இந்த வார்த்தையை நான் சொல்றதுக்கு தயங்குறேன், என்னாலும் சொல்லிடுறேன். பதிவு பண்ணுங்க. களத்துல கண்டஸ்ட் பண்ணி நிற்க முடியாத கோல நாய்ங்க கடத்த விட்டு ஓடிட்டான்னு எடப்பாடி சீமான் குறி வச்சு அடிக்கிறார் ஈரோடு கிழக்குக்கு. தனக்கு எடப்பாடி விஜய்க்குன்னு சொன்னீங்க போன பேட்டியில, இந்த பேட்டிக்கு அது எடப்பாடிக்கு மாறிடுச்சா? விஜய் எடப்பாடி என்டிஏ 3 பேருக்கு தானே சேரும். 3 பேரும் களத்துல இல்ல களத்துல இருந்து ஓடி போனது பிஜேபியும் ஈரோடு கிழக்குல பண்ணாங்கல்ல, அவங்களும் ஓடி போனவங்க தானே. 3 பேரும் சேர்த்து தான் சொல்றாருன்னு சொல்றேன் மதேஷ். அதுல நான் தம்பி செந்தில் கேட்டான், நீ பிஜேபியும் இல்ல நீங்க ஒரு செந்தில் கேட்டான் பிஜேபி என்னன்னு கேட்டாப்ல, பிஜேபி சேர்த்தான்னு சொன்னாங்க. அன்பார்லிமெண்டரி வேர்டு ஒண்ணு இப்ப பயன்படுத்தினீங்கல்ல, அது வந்து அண்ணாமலைக்கும் பொருந்துமா? நீங்க விஜய்க்கு சொல்றீங்க, எடப்பாடிக்கு சொல்றீங்கன்னா அண்ணாமலைக்கும் பொருந்துமா? சீமான் அண்ணாமலையும் சொன்னாரா? அதுக்கு வாங்க. தமிழிசை காரணம் இல்லை அங்க நோட்டாக்கில போறதுக்கு. அது மாதிரி ஈரோடு கிழக்குல நிற்காம போனதுக்கு அண்ணாமலை காரணம் இல்லை. நின்று எதுவும் ஆச்சுன்னா அது சிக்கலாகுன்னு எல்லாரும் தான் காரணம்.